சக்ஸஸ்ஃபுல்லி எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு கம்ஸ் டு அஸ் கான்செப்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன், ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் அப்படின்னு சொன்னாலே மாறக்கூடியது, சம்திங் தட் கேன் சேஞ்ச். எக்ஸ் ஒய் நம்ம வச்சு நிறைய சம் போட்டிருப்போம் இல்லைங்களா, வேரியபிள்ஸ் வச்சு, அதுங்க. வேரியபிள்ஸ் யூஸ்ட் இன் எக்கனாமிக் அனாலிசிஸ். 2, ஸ்டாக் ஃப்ளோ. போத் ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ வேரியபிள்ஸ் மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வித் டைம். அதிகமும் ஆகலாம் கம்மியும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுங்க ஸ்டாக். ஸ்டாக்குன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ரா மெட்டீரியல்ஸ், ஃபினிஷ்டு குட்ஸ், செமி ஃபினிஷ்டு குட்ஸ், கோடவுன் இன்வென்ட்ரி, இதெல்லாம் தாங்க. இங்கே ஸ்டாக் ரெஃபர்ஸ் டு எ குவான்டிட்டி ஆஃப் கமாடிட்டி மெஷர்ட் அட் எ பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எவ்வளவு கமாடிட்டி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு பேர் ஸ்டாக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் மேபி டெய்லி, வீக்லி, மந்த்லி ஒன்ஸ், அதர்வைஸ் 3 months ஒன்ஸ், லைக் தட். எக்ஸாம்பிள்ஸ் மணி சப்ளை, அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், கேபிட்டல், எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. இது போகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் கம்ஸ் டு அஸ் ஃப்ளோ வேரியபிள்ஸ். ஃப்ளோ வேரியபிள்ஸ் ஆர் மெஷர்டு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, ஹாஃப் இயர்லி ஒன்ஸ், குவார்ட்டர்லி ஒன்ஸ், லைக் தட் மெஷர்டு. எக்ஸாம்பிள் நேஷ்னல் இன்கம், இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸெட்ரா. ரைட்டுங்க. இப்போது நெக்ஸ்ட் டாபிக் எக்கனாமிக் மாடல்ஸ். எ மாடல் இஸ் அ ஸ்பெசிஃபைடு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரியல் சிச்சுவேஷன். தியரிட்டிக்கலாக அப்படியே சொல்லிகிட்டே இருந்தால் புரியாது, ஞாபகத்தில் வச்சுக்க முடியாதுங்க நிறைய தியரியை. ஸோ அதுக்காக டேப்லர் காலம் இல்லை கிராஃப் போட்டு சொல்லி கொடுத்தோன்னா அது பேர் தான் மாடல்ஸ். எக்கனாமிஸ்ட் யூஸ் மாடல்ஸ் டு டிஸ்கிரைப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், their ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் their பிஹேவியர். நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதோட பிஹேவியர் எப்படி வருதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். A model is an explanation of how the economy or part of the economy works. மொத்தமாக இல்லை, ஒரு பார்ட்டாக எக்கனாமி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுங்க. மோஸ்ட் எக்கனாமிக் மாடல்ஸ் ஆர் பில்ட் வித் மேத்தமெட்டிக்ஸ், நம்பர்ஸ், காலம்னார் ஃபார்மேட்டில் இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாங்க. கிராஃப்ஸ், எக்ஸ் ஒய், பார் சார்ட், பை சார்ட், இதெல்லாங்க. அப்புறம் ஈக்குவேஷன்ஸ். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல, எக்ஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய், சிக்மா எக்ஸ் ஒய், அதெல்லாங்க. அடுத்தது இட் யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்கனாமிக் வேரியபிள்ஸ். ஒரு எக்கனாமிக் வேரியபிளுக்கும் இன்னொரு எக்கனாமிக் வேரியபிளுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை கால்குலேட் பண்ணுறதுக்குங்க. காமன்லி யூஸ்டு எக்கனாமிக் மாடல்ஸ் ஆர் சப்ளை டிமாண்ட் மாடல்ஸ், சர்க்குலர் ஃப்ளோ மாடல்ஸ், ஸ்மித் மாடல்ஸ். இதில் சர்க்குலர் ஃப்ளோ மாடல்ஸ் உங்களுக்கு தனியாகவே ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்கங்க. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, சப்ளை டிமாண்ட் மாடலும் ஸ்மித் மாடலும் சொல்கிறேன். டிமாண்ட் சப்ளை மாடல் அப்படின்னா ஈக்குலிபிரியம் மாடல், ஞாபகம் இருக்குது இல்லைங்களா, நோ லாஸ் நோ ப்ராஃபிட், அதுங்க. அடுத்தது ப்ரைஸஸ் அண்ட் குவான்டிட்டிஸ் இன் அதர் மார்க்கெட்டு. நம்ம மார்க்கெட்டில் நம்ம எப்படி விற்கிறோம், வெளி மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, அடுத்த மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுங்க. கிளியரன்ஸ் ஆன் த மார்க்கெட் ஆஃப் சம் ஸ்பெசிஃபிக் குட்ஸ். சில குட்ஸை கிளியர் பண்ணலாமா வேணாமா, செய்யலாமா அப்படிங்கிறது ஒரு மாடல் போட்டு பார்க்கணுங்க. அப்படியே ஸ்கெட்ச் பண்ணணும்னா கஷ்டம், அதனால் ஒரு விதமான மாடல் போட்டு பார்க்கணுங்க. நெக்ஸ்ட்டுங்க ஸ்மித் மாடல். நம்ம ஆடம் ஸ்மித் சாரோட மாடலுங்க. ஆடம் ஸ்மித் சார் என்ன பிலீவ் பண்ணுறாரு அப்படின்னாங்க, எல்லா இண்டிவிஜுவல்ஸையுமே ஒரு இன்விசிபிள் ஹேண்டு, கண்ணுக்கு தெரியாத ஒரு கை கைடு பண்ணுது. நம்ம டிராஃபிக் கான்ஸ்டபிள் சார் மாதிரி இப்படி போங்க, நீங்கள் போக வேணாம், வெயிட் பண்ணுங்கள், அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அதை சொல்கிறாங்க. ஆடம் ஸ்மித் பிலீவ் தட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கைடட் பை அன் இன்விசிபிள் ஹேண்ட் டைரக்ஷனுக்கு விச் காசஸ் தெம் டு ஆக்ட் அண்ட் மேக் டெசிஷன்ஸ். அந்த இன்விசிபிள் ஹேண்டு சொல்கிறத கேட்டு இவங்க ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கனாமி அப்படின்னா என்ன எக்கனாமி அப்படின்னா, பீப்புள் ஆர் ஃப்ரீ டு மேக் their சாய்ஸஸ். எந்த விதமான கம்பல்ஷனும் இல்லாமல் பீப்புள் ஒரு டெசிஷனை எடுக்க முடியும், செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கனாமின்னு சொல்லியிருக்காங்க.